Taste the Daily. அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதான திமுக நிர்வாகி ஞானசேகர் குறித்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், விவரங்கள். கண்டிப்பாக சைது, அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைதாகி இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி ஞானசேகரன் குறித்து அடுக்கடுக்கான தகவல்கள் வெளியாகி அதிர வைக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே 3.5 ஏக்கரில் அவர் ஒரு பண்ணை வீடு வைத்திருப்பதாகவும், கொள்ளை அடித்துவிட்டு போலீசாரிடமிருந்து தலைமறைவாவதற்கு இந்த பண்ணை வீட்டைத்தான் ஞானசேகரன் பயன்படுத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 3.5 ஏக்கரில் பண்ணை வீடு நடத்துகிற அளவிற்கு இவருக்கு பணம் எப்படி வந்தது என்றால், சென்னை உட்பட தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை குறிவைத்து கொள்ளையடித்திருக்கிறார். குறிப்பாக சென்னையில் 37 சவரன் ஒரு கொள்ளை வழக்கிலே இவர் ஏற்கனவே கைதாகி இருக்கிறார். அதே போன்று அபிராமிபுரம், கிழக்கு கடற்கரை சாலை, சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கொள்ளை சம்பவங்களில் இவர் ஈடுபட்டிருக்கிறார். ஞானசேகரனை பொறுத்தளவிற்கு கோட்டூர்புரத்திலே இவருக்கு 2 அடுக்கு மாளிகையில் மெத்தை வீடு ஒன்று இருக்கிறது. கீழ்த்தளத்திலே அடையாறு இந்திரா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பிரியாணி உணவகத்துக்கு, தள்ளுவண்டி பிரியாணி உணவகத்திற்கு உணவு விற்பனைக்காக கீழே பிரியாணி சமைக்கப்படுகிறது. அதற்கான பாத்திரங்கள் எல்லாம், அதற்கான தேவையான அந்த உபகரணங்கள் எல்லாம் அந்த கீழ்த்தள பகுதியில் இருக்கிறது. அதே போன்று அதனுடைய உட்புறத்திலே அவருடைய 2 மனைவிகள் கோட்டூர்புரம் அந்த இல்லத்திலே இருக்கிறார்கள். மற்றொரு மனைவி இந்த பிரியாணி கடையை நடத்தி வரக்கூடிய வேலையை கவனிப்பதாகவும், அவரும் இந்த இல்லத்தில் தான் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஞானசேகரனுடைய இந்த கைதுக்கு பிறகுமே அவர்கள் எல்லாம் அனைவருமே ஒன்றாகத்தான் அந்த இல்லத்திலே இருக்கிறார்கள். ஞானசேகரன் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக திமுகவை சேர்ந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன், அதேபோல துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், இப்படி திமுகவுடைய பிரபலங்களோடு புகைப்படங்கள் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள், துணை மேயர் மகேஷ்குமார் போன்றவர்கள் எல்லாம் ஞானசேகரனுடைய இல்லத்திற்கு சென்று பிரியாணி விருந்தே சாப்பிட்டு இருக்கிறார்கள். அதற்கான புகைப்படங்கள் எல்லாம் ஏற்கனவே வெளியாகி இருக்கிறது. ஞானசேகரனை பொறுத்தளவிற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களாக அவருடைய குறித்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஞானசேகரன் இந்த பாலியல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மீது 20 வழக்குகள் இருப்பதாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 20 வழக்குகள் என்னென்ன வழக்குகள் என்றால், அனைத்துமே மிகப்பெரிய ஆள்கடத்தல், கொள்ளை வழக்குகள், ஒவ்வொரு வீடுகளாக சென்று முகமூடி அணிந்து கொள்ளையடிப்பது, கொள்ளையடித்த பணத்திலே மிகப்பெரிய அளவிலே இவர் முதலீடுகள் செய்திருக்கிறார். அதுதான் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே இருக்கக்கூடிய இந்த பண்ணை வீடு என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த பண்ணை வீட்டிலே இவர் கொள்ளையடித்து விட்டு உல்லாசமாக, அதாவது இந்த கொள்ளை சம்பவங்களை கைது செய்கிற பொழுது தலைமறைவாக இருக்கிறார் என்றால் அந்த பண்ணை வீட்டை தான் இவர் பயன்படுத்துகிறார் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த பண்ணை வீட்டிலே பல்வேறு பிரபலங்களுக்கு விருந்து அளிப்பதற்கும் அதனை பயன்படுத்துவார். குறிப்பாக வார விடுமுறை நாட்கள் அல்லது அந்த விரும்பக்கூடிய பிரபலம் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளோ யாராக இருந்தாலும் அந்த பண்ணை இல்லத்திற்கு அழைத்து விருந்து கொடுப்பது, வேறு சில விதமான விருந்துகளும் வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இப்படி பல்வேறு அடுக்கடுக்கான தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஞானசேகரன் என்பவர் யார், யாருடைய பின்னணியில் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் ஈடுபடுகிறார் என்றால் திமுகவினுடைய மிகப்பெரிய பின்னணிதான் என்று தற்போது தகவல்கள் வெளியாகி அதிர வைத்துக் கொண்டிருக்கிறது. ஞானசேகரனோடு இது போன்ற புகைப்படங்களை எடுத்து வைத்துக் கொண்டு, நான் எந்த பின்புலத்தில் இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட ஆட்களோடு பழகி கொண்டிருக்கிறேன், நான் யார் தெரியுமா என்கிற துணியோடு தான் இவர் அனைவரிடமே பேசுவார், பேச்சுவார்த்தை நடத்துவார், இது போன்ற குற்றச்சம்பவங்கள் ஈடுபடுவார் என்று கூறப்படுகிறது. ஞானசேகரனுடைய இந்த பின்னணி என்பது அதிர வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பல்வேறு இடங்களில் கொள்ளையடித்தது மட்டுமல்லாமல் ஆட்களையும் இவர் கடத்தி இருக்கிறார், மிரட்டி இருக்கிறார். துப்பாக்கி வைத்துக் கொண்டும் இவர் ஆட்களிடம் பேரம் பேசுவதாகவும் மிரட்டுவதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உத்தரமேரூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பண்ணை வீடு என்பது மிகப்பெரிய அளவில் சொகுசாக அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த பண்ணை வீட்டிற்கு தான் இவர் தேவையான பொழுது, தலைமறைவாகுகிற போது, விருந்து இது போன்ற உபச்சாரங்கள் நிகழ்த்துகிற போது அந்த இல்லத்திற்கு, பண்ணை வீட்டிற்கு சென்று மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவதாகவும் கூறப்படுகிறது. அதாவது ஒரு கொள்ளையன் திமுகவுடைய நிர்வாகியாக இருந்து கொண்டு எப்படிப்பட்ட சமூக சீர்கேடுகளான விஷயங்கள் எல்லாம் இவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதனுடைய பின்னணியை பார்க்கிற போது மிகப்பெரிய ஒரு துயரமாக இருக்கிறது. பாலியல் வன்கொடுமை வழக்கத்திலே இழைக்கப்பட்ட அநீதி, ஞானசேகரனுக்கு பின்னால் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை கூட இன்னும் வெளிப்படையாக காவல்துறையோ அல்லது திமுக அரசு வெளிப்படுத்துவதற்கு தங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் ஒரு சொகுசு கார் ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த காரில் தான் திமுகவுடைய கட்சி கொடியை கட்டிக்கொண்டுதான் ஒவ்வொரு இடத்திற்கும் அவர் செல்கிறார்.
குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மாணவி பாலியல் பலாத்கார வன்புணர்வுக்கு வரப்பட்ட போது கூட அந்த காரில் தான் அவர் வந்து இறங்கியதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த காரில் வந்தவர்கள் எல்லாம் யார் யார் என்கிற அந்த தகவல் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. தொடர்ச்சியாக ஞானசேகரனை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி என்பது நிறுவனமாக இருக்கிறது. தொடர்ந்து குற்றங்களை அரங்கேற்றுவதற்கு தன்னுடைய கட்சியும் தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களையும் இவர் பக்கபலமாக பாதுகாத்திருக்கிறார்கள். அதனால் தான் இவர் சட்டத்தின் முன்பாக இருந்து தப்பித்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிற ஞானசேகரனோடு இந்த பாலியல் வன்கொடுமையில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, மனரீதியாக சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய, பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவி மற்றும் அந்த பெற்றோர்கள், அண்ணா பல்கலைக்கழகத்துடைய மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பொறியியல் சார்ந்த பல்கலைக்கழகங்களில் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகம் இன்றைக்கு தடை செய்யப்பட்ட பகுதி போல மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம் திமுக நிர்வாகி ஞானசேகரனுடைய லீலைகள். ஞானசேகரன் என்னென்ன அட்டூழியங்களை அரங்கேற்றி இருக்கிறார் என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரைக்கு உள்ளே வருவதற்கு பல்வேறு வழிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவர் எந்தெந்த வழிகளை எல்லாம் பயன்படுத்துவார் என்று அங்கு இருக்கக்கூடிய காவலாளிகளுக்கு கூட தெரியவில்லை. ஆனால் தற்போது மாணவர்களுக்கு உள்ளே வருவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள், அதாவது நோ என்ட்ரி, நோ ஐடி கார்டு, அடையாள அட்டை இல்லை என்றால் நீங்கள் உள்ளே வர முடியாது என்று ஒவ்வொரு வாயில்கள் முன்பாகவும் ஒட்டப்பட்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் முன்பே செய்யவில்லை. ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு, இந்த புகாரினுடைய எதிரொலியாக இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வரக்கூடிய ஆய்வாளர்கள், மாணவர்கள், அங்கே வரக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். கோட்டூர்புரம் வழியாக மட்டும் பேராசிரியர் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி நிறைந்த நிலையில் ஞானசேகரன் இந்த திமுக நிர்வாகி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் பண்ணை வீடு வாங்கி வைத்திருப்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஒரு கொள்ளையன், அதன் பிறகு ஒரு ஆழ்கடத்தல் மன்னனாகவும் தற்போது பாலியல் வன்புணர்வின் காம கொடூரனாகவும் இருக்கக்கூடிய ஞானசேகரனுடைய இன்னொரு பக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு பெரிய அதிர்வல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரனுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய சொத்துக்களை எல்லாம் வாங்குவதற்கு, குவிப்பதற்கு ஒரு கட்சியை வைத்துக் கொண்டு, கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் புகைப்படங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இவர் இதுபோன்று பயன்படுத்தி மிரட்டி இருக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிகளுக்கு இவர் பின்னால் இருப்பவர்களுக்கு என்ன மாதிரியான சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதை காவல்துறை செய்ய வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவருடைய கண்ணீர் கோரிக்கையாக இருக்கிறது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.